ஓம் நம சிவாய. இந்த வீடியோவில் தசாபுத்தி பலன்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். குறிப்பாக ஜாதகருக்கு பண வருவாயை கொடுக்கக்கூடிய திசை எது அப்படின்னு ஜோதிடரை போய் கேட்கும் பட்சத்தில் இந்த திசை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் அல்லது அடுத்த திசை மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஜாதகர் என்ன கேட்பார்? எத்தனை நாளைக்கு இந்த பண வருவாய் குறைவாக இருக்காது அல்லது எத்தனை நாளைக்கு இந்த பணம் தொடர்ந்து எனக்கு கிடைச்சி கொண்டே இருக்கும் அப்படின்னு கேட்பார். அதை கொண்டு ஒரு கடன் வாங்கிறதோ அல்லது இடம் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, லோன் போடுறதுக்கோ அவர் பிளான் பண்ணுவார். அப்போது ஜாதகருக்கு நல்ல திசை நடக்குது, பணத்துக்கு குறைவு இருக்காது அப்படின்னு எதை வச்சு ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த ஜாதகத்தை கொண்டு பார்க்கலாம். இந்த ஜாதகர் மகர லக்னத்தில் பிறந்திருக்கார். இவருக்கு தற்போது நடக்கிற திசை சனி. சனி என்பது 19 ஆண்டுகள் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஜாதகருக்கு சனி லக்னத்திற்கும் 2ஆம் வீட்டிற்கும் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்கார். சனி இருக்கும் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அந்த திருவாதிரை என்பது ராகுவனுடைய நட்சத்திரம். ராகு லக்னத்திற்கு 12ல் இருக்கார். அப்போது திசை 2ஆம் வீட்டிற்கு தொடர்புடையதாக இருக்கும் பட்சத்தில் இந்த லக்னம் மட்டுமல்ல, எந்த லக்னமாக இருந்தாலும் திசை 2ஆம் வீட்டிற்கு தொடர்புடையதாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு பண வருவாய் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே சமயம் மேலும் ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சனி அமர்ந்த நட்சத்திரம் திருவாதிரை, அதற்கு அடுத்த நட்சத்திரம் புனர்வூசம் நட்சத்திரம். புனர்வூசம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். அப்போ குருவினுடைய நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒன்றில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அவருக்கு மேலும் ஒரு யோகத்தை கொடுத்துவிடும். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது குருவினுடைய நட்சத்திரமான விசாகத்தில் சுக்கிரன் இருக்கு. 2ஆம் இடத்திற்கும் சுக்கிரனுக்கும் நேரடி தொடர்பு இல்லை, மேலும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை. இருந்தாலும் இந்த சனி அமர்ந்த நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திர அதிபதியினுடைய நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த திசை முழுவதும் பணத்திற்கு குறைவு இருக்காது அப்படின்னு பொருள். அப்ப இந்த ஜாதகர் சனி திசை 19 ஆண்டுகள் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, இதற்கு முன்னாடி நடந்த திசை குரு. குரு 16 ஆண்டுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. அது எப்படி இருந்திருக்கும்? மகர லக்னத்திற்கு குரு 3ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி லக்னத்தில் இருக்கிறாரு. குரு இருந்த நட்சத்திரம் உத்திராடம், சூரியனுடையது. அந்த சூரியன் லக்னத்திற்கு 8க்கு உடையவர் 9ல் இருக்கிறார். நேரடியாக பார்த்தா குரு திசை இவருக்கு 2ஆம் இடத்திற்கு சம்பந்தப்படவில்லை. அப்போ இவர் குரு திசையில பொருளாதார நெருக்கடியில் இருந்திருப்பாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அடுத்தது எந்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, குரு அமர்ந்த நட்சத்திரம் உத்திராடம். உத்திராடத்திற்கு அடுத்த நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம். அப்ப சந்திரனுடைய நட்சத்திரங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த திசை முழுவதும் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வாழ்ந்திருப்பாருன்னு அர்த்தம். சந்திரனோட நட்சத்திரமான அஸ்தத்துல சூரியன் இருக்காரு. அப்போ இந்த ஜாதகர் குரு திசை முழுவதும் பொருளாதாரத்துல நெருக்கடி இல்லாம சௌக்கியமா இருந்திருப்பாரு அப்படின்னு அர்த்தம். இது போல அடுத்த வீடியோவில் திசாபுத்தி பலனை கொண்டு பண வருவாய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.